ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங் எங்கள் வீட்டில் டிஃபன் பண்ண போகிறோம். என்ன டிஃபன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறம் சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் நேற்று வெளியே போனதும் சின்ன கிளிப்பிங்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எந்த கிளம்புங்க, தெரிவிக்கமா வாங்க. எங்கேயா சும்மா ஜாலியா ஒரு ரவுண்டு. என்னதுமா? ஏய் பர்ற, அதே மாதிரி ₹1 கீழே கிடச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அவுட் ஃபிட்டிங் எப்படி இருக்கு? ஆமாம், காமிங்க. ஜிங்கிலி மாதிரி இருக்கிறீங்க, ஜிங்கிலி மாதிரி. கயிறு கட்டா, கயிறு கட்டி ஓட வேண்டியது அப்படியே. ஓப்பா, நான் போய் கேட்டேன் பார். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி இருக்கேன்னு. இப்போ கிளம்பியாச்சு. என்ன சீட்டில் ஃபுல்லாக மண்ணாக இருந்தது. காதில் கம்பளம் பண்ண சேர்த்தா சீட்டில் ஃபுல்லாக மண்ணாக இருந்தது. உட்காந்துப்பா. சொல்லுங்க மேடம், எங்கே போகிறோம் தெரியல. எனக்கே தெரியல. டீ சாப்பிடுவோம். நிச்சயமாதாம்மா. ஆமா, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டேன் தெரியல. என்ன சாப்பிட்டீங்க சண்டே ஸ்பெஷல்? கறி வறுத்தாங்க. சிக்கன் கிரேவி. அவ்வளோதான் இன்னைக்கு சிம்பிள் ரெசிபி. அதனால் நாங்கள் அதை எடுத்து பண்ணல. வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறோம். டீ சாப்பிட்டு உண்மையாதான். இப்போ சவுண்டா ஒன்றும் கேட்காது. அடி பண்ணிட்டு வரேன். ஃபோன் போட்டு. ஹலோ ஹலோ சுகம்மா, என்ன பண்ணுறீங்க? கீதா வேலைக்கு போயிட்டு வந்து உக்காந்தோம். ம், அப்புறம் குளிச்சுட்டு நைட்டி போட்டு உக்காந்துக்குவேன். என்னது இது? தண்ணி, வாட்டர். ஓ, ஆரிச்சாடா? வர மாட்டேந்தா. தயிர் ஊற்றுறேன். என்ன பண்றீங்க? சப்பாத்தி சுடலான்னு இருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு கிரேவி? எஸ். என்ன கிரேவி? அப்படியேப்பட்ட கிரேவி? செய்யும் போது பாருங்க, செய்யும் போது பாருங்க, செய்யும் போது அப்புறம் தான் அவ்வளோதான். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன். இப்போ என்ன சூடு பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, இங்கே வந்துட்டேனா? மை காட், பின்னாடி பத்தியா கதவை சாத்தவே இல்லை. சரியா. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் ஆலிவ் ஆயில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை வந்து இந்த ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த ஆயிலில் பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணிக்குவோம். இதை தான் நம்ம வந்து மசாலாவில் சேர்க்கப்போம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அது கூட கர்ட் ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அடுத்தது தக்காளி பேஸ்ட் பண்ண போகிறோம். க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு சப்பாத்தி சுடுறதுக்கு. இங்கே பாருங்கள்,
ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்போ தான் நம்ம வந்து இது கூட என்னென்ன போட்டு அரைக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்கள், முந்திரி பருப்பும் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் சோம்பு போட்டிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். இப்போது அது கூட அரைச்ச இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கணும். அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க ஆயிலில் பொரித்து வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சோண்டு ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பட்டர் மசாலா மாதிரியே இருக்கும். அப்புறம் எப்போவுமே போடுற மாதிரி தான் பட்டை லவங்கம் அதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சு போதும். இதுக்கு மேலே தான் அப்படியே கசப்பு ஸ்மெல் வந்துடும். ஓகே, நல்லா ஆறட்டும். பாருங்கள், உருளைக்கிழங்கு பட்டர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பட்டர் போட்டுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளோட கிரேவி. சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாம் பரட்டி வச்சுருக்கேன். இப்போ சப்பாத்தி சுட்டுட்டு இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பட்டர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்ப்பாங்க சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு வச்சு கொடுக்கலாம். சப்பாத்தி கிரேவி வச்சு கொடுக்குறேன். என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். அம்மா சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்கிறாங்க. அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட். சப்பாத்தி மெலிசா சாப்பிட்டா இருக்கு. உருளைக்கிழங்கு கொதிக்குது. இப்போ தானே எல்லாம் செஞ்சேன் கிடக்குறேன்னு. எல்லாம் தொட்டாச்சு. இப்போ சாயில போடலாமா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. அப்படியா? உண்மையிலே நல்லா இருக்கா? வித்தியாசமாக பண்ணுறேன்னு போய் பண்ணா நல்லா இருக்கு. சப்பாத்தி அப்படி இருக்குது. சூப்பர். சூப்பராக இருக்கா? முட்டை உருளைக்கிழங்கு ஏதோ ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கா? பாரு. நல்லா இருக்காமா? சூப்பர், அருமை, ஃபண்டாஸ்டிக். அதே இங்கிலீஷ் தப்போக போ, ஏதோ சும்மா ஜாலியாக பேசுகிறேன். சரி, இப்போ மாமாவும் பாப்பா சாப்பிட்டு சொல்லுவாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக. ஓகே, ஒரே ஒரு வாங்கி டேஸ்ட் வரேன். அம்மா வாயேன். வாங்க மாட்டோம், ஒரே ஒரு வாய். எனக்கு சப்பாத்தி உருளைக்கிழங்கு இல்ல, அது என்னன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. ஒரு வாய் ஊட்டு. என்னது அது சொல்லுங்க. உருளைக்கிழங்கு தான், அது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. குருமா சாப்பிடல, நல்லா பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டா டேஸ்டா இருக்கு. எப்படி இருக்கு? என்னது இது? உருளைக்கிழங்கு பட்டர் மசாலா நல்லா இருக்கா? சேர்த்துனட்டா? சரி, ஓகே. எப்படி இருக்குங்க சார் வாயில் டேஸ்ட்? என்ன பேர்? இது பேர் சொல்லுங்க, சொல்கிறேன். உருளைக்கிழங்கு பட்டர் மசாலா நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கா? சப்பாத்தி சாஃப்டாக இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ. சக்ஸஸ். ஓகே, சொன்னா நீ சொன்னா ஒரு தடவை சொன்னா குடும்ப சப்பாத்தி வச்சுட்டு உனக்கு
நானும் சப்பாத்தி சாப்பிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நானும் சாப்பிட்றேன். நல்லா தான் சாஃப்டாக தான் இருக்குல்ல. நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உருளைக்கிழங்கு மசாலா இதுக்கு வந்து நான் என்னென்ன போட்டேன்னு சொல்லி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களுக்கு. ஓகே, பை.